قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. عن عمر بن الخطاب رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني تفقهوا قولي. أما بعد. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் மீதும், தாபியீன்கள் மீதும், தாபியீன்களின் மீதும், இமாம்களின் மீதும், குறிப்பாக இந்த அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் இந்த உலகத்தில் படைத்ததன் நோக்கத்தை குறித்து கூறும்போது அல்லாஹ் கூறி காட்டுகின்றான்: வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. இந்த உலகத்திலே நம்ம படைக்கப்பட்டதன் நோக்கம் எந்த விஷயமும் கிடையாது. நம்ம சம்பாதிக்கணும், அதே போன்று பல வீடுகளை கட்டணும், வாகனங்களை வாங்கணும், இது போன்ற எந்த விஷயமும் எதுவுமே நோக்கம் கிடையாது. நம்ம படைக்கப்பட்டதன் ஒரே நோக்கம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அவன் நமக்கு தந்த அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் படைத்துள்ளார். அன்பார்ந்தவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நம்மள் அதிகமானவர்கள் அல்லாஹ்விற்கு வணக்க வழிபாடுகளை செய்கின்றோம். கடந்த 2 மாதத்திற்கு முன்பு நாம் நோன்புடைய காலங்களை முடித்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அதே போன்று இன்னும் 1 மாத காலத்திற்குள் நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த ஈதுல் அதஹா என்ற இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தை அடைய இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி பலவிதமான வழக்க வழிபாடுகளை தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், ஜகாத் கொடுக்கின்றோம், ஹஜ்ஜு செய்கின்றோம். இப்படி பலவிதமான வணக்க வழிபாடுகளை நாம் செய்து வருகின்றோம். அதே போன்று இன்னொரு முக்கியமான ஒரு இபாதத், முக்கியமான ஒரு வணக்கம், அந்த வணக்கத்தை நாம் நாள்தோறும் செய்து வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் அந்த வணக்கத்தை நாம் செய்து வருகின்றோம். ஆனால் நம்மில் அதிகமானவர்களுக்கு அதுவும் ஒரு வணக்கம் தான், அதுவும் அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு இபாதத்து தான் என்று நம்மில் அதிகமானவர்களுக்கு நாம் தெரியாமலேயே செய்கின்றோம். அது என்ன இபாதத், அது என்ன வணக்கம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள்: அத்வாஉ ஹுவல் இபாதா. பிரார்த்தனை தான் வணக்கம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, சிந்திச்சு பார்க்கணும். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லல, பிரார்த்தனையும் ஒரு வணக்கம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அத்வாஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் என்று சொன்னார்கள். அப்ப இதை எப்படி புரிகிறது? நம்ம செய்யக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான நஃபீலான தொழுகையாக இருந்தாலும் சரி, ஃபர்தான தொழுகையாக இருந்தாலும் சரி,
நாம் நோக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்தின் ஊடாக அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தா, நரகை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்நாள் முழுவதும் நாம் பிரார்த்தனை செய்யணும், அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிரார்த்தனை தான் வணக்கம் என்று சொன்னார்கள். எல்லா வணக்கத்தினூடாக அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்கின்றோம் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான சந்தேகம் உள்ளது, அதிகமான சந்தேகங்கள் நம்முடைய உள்ளத்துல இருக்கு. என்னென்ன சந்தேகங்கள்? முதலாவதாக நம்ம அதிகமானவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம், எதற்காக நம்ம அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும்? என்னை படைத்தவன் அல்லாஹ், என்னை பரிபாலிக்கக்கூடியவன், எனக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரத்தையும் அனைத்து விஷயங்களையும் வழங்கக்கூடியவன் அல்லாஹ். என்னை விட என்னுடைய இரத்த நாளங்களில் இரத்த நரம்புகளில் ஓடக்கூடிய அணுக்களை அறியக்கூடியவன் அல்லாஹ். அப்போ எனக்கு என்ன தேவைன்னு என்னுடைய ரப்பல் ஆலமீனுக்கு தெரியாதா? நான் அதை கேட்டுதான் நிரூபிக்கணுமா? அதாவது சூஃபிகளுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஹஸ்பி மின் சுவாலி இல்முஹு பிகாலி என்று சொல்வார்கள். அதாவது நான் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, என்னை பற்றி என்னுடைய ரப்பல் ஆலமீன் தெரிந்து வைத்திருப்பதே பிரார்த்தனை தான் சொல்லுவாங்க. அந்த நிலைப்பாட்டில் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ உதாரணமா ஒண்ணு பார்த்தோம்னா, நம்ம எதற்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும்னா, இப்போ ஒரு அடிமை இருக்கிறான், ஒரு எஜமானர் இருக்கிறார். இந்த உலகத்துல ஒரு அடிமை இருக்கிறாரு, ஒரு எஜமானர் இருக்கிறாரு. அந்த அடிமைக்கு தன்னுடைய எஜமானர் இடத்துல ஏதாவது ஒரு தேவை இருந்தாதான் அவர் அடிமை, அவர் எஜமானர். அதே போன்றுதான் நம்முடைய இறைவனிடத்தில் நாம் அடிமை என்பதை நிரூபிப்பதற்காக நாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ்விடத்துல நம்ம துஆ எதற்காக செய்யணும்? அல்லாஹ்விற்கு நான் அடிமை, அவனை தவிர எனக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு நாட்டமும் கிடையாது, அவன்கிட்ட மட்டும்தான் என்னுடைய நாட்டம், அவன்கிட்ட மட்டும்தான் என்னுடைய தேவை, வேற யார்கிட்டும் எந்த தேவையும் கிடையாது. அப்படின்னு நம்முடைய அடிமைத்தனத்தை நிரூபிப்பதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வை தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான், வகால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், உதுஊனி, நீங்கள் என்னை அழையுங்கள், அஸ்தஜிப் லக்கும், நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன். நீங்கள் என்னிடத்தில் அழையுங்கள், என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு தருகின்றேன், நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே நம்முடைய துஆவை எதிர்பார்க்கின்றார். நம்முடைய பிரார்த்தனை நம்மிடத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அடிமைத்தனத்தை நாம் நிரூபிப்பதற்காக முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இரண்டாவது அம்சமாக அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பிரார்த்தனைகளை, நம்முடைய துஆக்களை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். தொடர்ச்சி அந்த பிரார்த்தனையில் இருக்கும். ஒரு நாள் கேட்டுட்டு இரண்டாவது நாளே அந்த பிரார்த்தனை நிறைவேற்றணுமான்னு கேட்டா கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாள் பிரார்த்தனை செஞ்சுட்டு மறுநாளே ஒரு லாபம் வேணும், யாரெல்லாம் என்னுடைய வியாபாரத்துல எனக்கு ஒரு லாபம் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறோம்னா அன்னைக்கே நம்முடைய லாபம் அதிகமா இருக்கா நம்ம எண்ணி பார்ப்போம். ஆனா அன்னைக்கு பார்த்தா அன்னைக்குதான் லாபம் குறையும். ஏன்னா நம்முடைய துஆவிலேயே நாம் தொடர்ச்சியாக இருக்கல. ஒரு நாள் கேட்டுட்டு மறுநாள் அந்த பிரார்த்தனை எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ் நிறைவேற்றிட்டானா அப்படின்னு. அப்படி கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நாம் தொடர்ச்சியாக பிரார்த்தனை செய்யணும். இப்போ உதாரணமா பார்த்தா, ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு கணவன் ஒரு மனைவி. அந்த மனைவி தன்னுடைய கணவன் இடத்துல ஏதாவது ஒரு பொருள் கேட்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த கேட்கிறாங்க. அந்த கணவன் உடனே செய்வாரான்னு கேட்டா கிடையாது. நம்மள அதிகமான கணவர்கள் தன்னுடைய மனைவியுடைய தேவையை உடனே செய்யக்கூடிய கணவன்மார்கள் குறைவு. பல தடவை, ஒரு தடவை, 2 தடவை, 5 தடவை, 10 தடவை அப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் அதை செய்வோம். ஆனால் இதே ஒரு உறவினரோ ஒரு நண்பரோ ஒரு தேவை கேட்கிறாரு, எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு தாங்க அப்படின்னா அந்த கணவன் உடனே செய்வார். ஆனால் தன்னுடைய மனைவியுடைய தேவையும் தன்னுடைய குழந்தைகளோட தேவையும் அவர் பிற்படுத்துவார். எதற்காக? அவங்களுக்கு, மனைவிக்கும் குழந்தைக்கும் கணவரை விட்டு வேற நாட்டம் கிடையாது, அவங்ககிட்ட தான் அவங்க போய் ஆகணும். ஆனால் உறவினர்களும் நண்பர்களும் அப்படி கிடையாது. ஆனால் மனைவியும் குழந்தையும் கணவரை விட்டு வேற நாட்டம் கிடையாது. அதே போன்றுதான் நம்முடைய அல்லாஹ்விடத்திலே அவனை தவிர எந்த ஒரு நாட்டமும் எனக்கு கிடையாது, நீ மட்டும்தான் என் நாட்டம், உன்கிட்ட மட்டும்தான் நான் கேட்க முடியும், உன்கிட்ட மட்டும்தான் நான் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருப்பேன்
நீ தான் எனக்கு தர முடியும் அப்படின்ற அடிப்படையில் அல்லாஹ்விடத்துல தொடர்ச்சியா நம்முடைய பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்முடைய துவாவை செய்து கொண்டே இருக்கணும். அப்படின்னாதான் அல்லாஹு தாலா நம்முடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று மூன்றாவது அம்சமாக, பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது அம்சமாக, சிறியது முதல் பெரிய விஷயங்கள் வரை அல்லாஹ்விடத்துல நம்ம பிரார்த்தனை செய்யணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுத்தரமான விஷயத்தை அல்லாஹ்விடத்துல துவா செய்யும். நடுத்தரமான விஷயங்களை அல்லாஹ்விடத்துல கேட்போம், ஆனா சின்ன விஷயத்தை கேட்க மாட்டோம். நம்முடைய காலில் ஒரு முள் குத்தி அது வேதனை இருக்கு, அதை நம்ம அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய மாட்டோம். ஒரு தலைவலி இருக்கு, ஏதா தலை எனக்கு அதிகமா வலிக்கு, அது குணப்படுத்தித்தான் அல்லாஹ்விடத்துல கேட்க மாட்டோம். ஆனால் சின்ன விஷயங்களையும் சிறிய சிறிய விஷயங்களையும் அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கணும். ஒரு செருப்புடைய வார் அறிந்து விட்டால் கூட அதை கூட அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, சின்ன சின்ன விஷயமா இருந்தால் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும். அதே போன்று தான் மிகப்பெரிய விஷயங்களே அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அது அல்லாஹ்விடத்துல நம்ம துவா செய்யணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நடுத்தரமான நம்முடைய மாத வருமானத்துக்கு மாத சம்பளத்துக்கு உட்பட்ட விஷயங்களை அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்போம், ஆனால் மிகப்பெரிய ஒரு விஷயங்களை கேட்க மாட்டோம். உதாரணமாக ஒரு பைக் எடுத்துக்கிட்டா, ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டா அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்போம் பிரார்த்தனை, எல்லாம் எனக்கு இந்த வாகனத்தை தான், எல்லாம் இந்த எனக்கு காரை தான் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா எல்லாம் எனக்கு பிளைட்டை தான், எனக்கு ஒரு கப்பலை தான் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஷயங்களை நம்மள யாருமே எல்லா இடத்துல கேட்க மாட்டோம். அப்படி கேட்டா நம்முடைய மனசு நம்ம இடத்துல சொல்லுவோம், ரொம்ப பேராசைப்படாதான்னு சொல்லுவோம். ரொம்ப பேராசைப்படாத, நீ ரொம்ப பேராசைப்படுற அப்படின்னு நம்முடைய மனசு நம்ம இடத்துல சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய சக தோழர்களிடத்திலே பேராசை கொள்ளப்படக்கூடாதே தவிர, நம்முடைய நண்பர்களிடத்திலே பேராசை கொள்ளப்படக்கூடாதே தவிர, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பேராசைப்படும், எவ்வளவு வேண்டுமானாலும் பேராசைப்பட்டு வந்து கேட்கலாம். அதற்கு அல்லாஹு தாலா நமக்கு அனுமதி கொடுக்கின்றான். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நம்முடைய மனசு நம்ம இடத்துல பேராசைப்படும் சொன்னாலும் சரி, அந்த விஷயங்களையும் நாம் அல்லாஹ்விடத்துல தொடர்ச்சியாக பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா நமக்கு அதை நிறைவேற்றி தருவார். அதே போன்று நான்காவது அம்சமாக அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஈமான் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பேஸ்மெண்ட், அடிப்படை ஈமான் தான். அந்த ஈமான் இல்லாம இந்த இஸ்லாமிய மார்க்கமே கிடையாது. அல்லாஹ்வின் மீதான முழு நம்பிக்கையோடு முழு ஈமானோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்ல இருந்து தப்பிச்சு போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களுடைய கூட்டத்தார் தப்பிச்சு போகும்போது காலை நேரத்தை அடையிறாங்க. இரவு நேரத்தை தப்பிச்சு போறாங்க. அதிகாலை நேரத்தை அடையும் போது சுத்தி பாக்குறாங்க, திரும்பி பார்த்தா அதிகாலை நேரத்துல ஃபிரௌனுடைய படைகள் பின்னாடி வந்துட்டாங்க. பிடிக்க போறாங்க, பிடித்து கொலை செய்ய போறாங்க அந்த கூட்டத்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை. அந்த நேரத்துல யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளுடைய ஈமானாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சரிந்து விடும். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட அந்த கூட்டத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்றாங்க, மூசாவே நாம் அகப்பட்டு விட்டோம். கால அஸ்ஹாபு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் சொல்கின்றார்கள், இன்னால முதரக்கும், நம்ம அகப்பட்டுட்டோம், நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம தப்பிப்பதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. முன்னாடி பார்த்தா கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய கூட்டம், நம்ம எங்க தப்பிக்க, நம்ம மாட்டிக்கிட்டோம். எப்படிப்பட்டவங்க, அந்த ஃபிரௌனுடைய அவையில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக வந்து ஈமான் கொண்ட அந்த மக்கள் அந்த நேரத்துல ஈமான் இழக்கிறாங்க, அந்த நேரத்துல நம்பிக்கை இழக்கிறாங்க. கொஞ்சம் நம்பிக்கை இழந்து, மூசாவே நம்ம அகப்பட்டுட்டோம், நம்ம மாட்டிக்கிட்டோம், நமக்கு எந்த வழியும் கிடையாது அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, கடல் இருக்கின்றது, பின்னாடி ஃபிரௌனுடைய படை இருக்கின்றது, மரணம் கண்ணுக்கு எதிராக வந்துவிட்டது. அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா, அவ்வாறு கிடையாது, இன்ன மஅய ரப்பி சயஹ்தி, என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்புல் ஆலமீன் என்னோடு இருக்கின்றான். எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை நான் மாட்டினாலும் அவன் மீது நான் நம்பிக்கை வைப்பேன், அவன் என்னை காப்பாற்றுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் முழு நம்பிக்கையோடு கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நம்பிக்கைக்கு பகரமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நடக்காத ஒரு அற்புதத்தை கடலையும் பிளக்கச் செய்தார். கடலையும் பிளக்க செய்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய படைகளையும் அல்லாஹு தஆலா தப்பிக்க வைத்தான் என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் அன்பார்ந்தவர்களை, நாம் முழு நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சா இந்த உலகத்தையே திருப்பி போடுவான். ஒரு அடியானுடைய பிரார்த்தனைக்கு பகரமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தையே புரட்டி போடுவான். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் நம்பிக்கையோடும்
எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அந்த நம்பிக்கையோடு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, மிக முக்கியமான விஷயம் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய விஷயம். அதாவது துவா அங்கீகரிக்கப்படுவதை பொறுத்த வரைக்கும் நாம் கேள்விப்பட்டிருப்பது, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து தருவான், அல்லது இந்த உலகத்தில் நமக்கு வர இருக்கக்கூடிய ஒரு தீங்கை நம்மை விட்டு நீக்குவான், அல்லது அந்த பிரார்த்தனைக்கு பகரமாக நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு நன்மையை தருவான். இப்படி 3 விதமாக அல்லாஹ் தஆலா இந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு எதை அங்கீகரித்து தரணுமோ அதுக்கு நிச்சயமாக அங்கீகரித்து தருவான். நம்ம ஒரு பிரார்த்தனை, ஒரு துவா செய்யறோம்னா முழு நம்பிக்கை இல்லாம செய்யக்கூடாது. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நம்மளுக்கு தருவான் நன்மையா, இங்க இல்லாட்டி மறுமையில தருவான அப்படின்ற நிலைப்பாடுல செய்யக்கூடாது. இந்த உலகத்துல யாரெல்லாம் எனக்கு வேணும், நீ கண்டிப்பா நிறைவேற்றி தரணும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட அவன்கிட்ட கோரிக்கை வச்சு நம்ம கேட்கணும். நீ தந்துதான் ஆகணும், இந்த உலகத்துல எனக்கு தந்துதான் ஆகணும் அப்படின்ற கோரிக்கையோட அவன் இடத்துல பிரார்த்தனை செய்யணும். அப்படி செஞ்சா நிச்சயமாக இந்த உலகத்துல நிறைவேற்றி தருவான். உதாரணமாக ஒரு அடியான் யாரெல்லாம் எனக்கு கடன் இருக்கு, அதிகமான கடன் இருக்கு, அந்த கடனை எனக்கு இந்த உலகத்துல நான் அடைச்சாகணும், எனக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறான்னா அது அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்காம நாளைக்கு மறுமைக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு கடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த கடனாளிக்கு அவன் பதில் சொல்லாம சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்போ இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா அந்த கடனுக்காக நம்ம துவா செய்யறோம், இந்த மேல சொன்ன அந்த அடிப்படையில நம்ம துவா செய்யறோம்னா அதை அங்கீகரிக்காம தரமாட்டோம், அங்கீகரிக்காம விட மாட்டோம் அல்லாஹ் தஆலா. இந்த உலகத்துல கடனுக்காக நம்ம துவா செஞ்சு அது அங்கீகரிக்கப்பட்டு நாளைக்கு மறுமைக்கு நம்ம போனாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். எனவே நாம் நம்முடைய துவாவில் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நமக்கு அங்கீகரித்து வருவாங்க அப்படின்ற முழு நம்பிக்கையோட அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு சிறிது காலம் ஆகும், அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு சில காலங்கள் ஆகும். ஆனால் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கும் போது நம்மை ஒரு கண்ணியமான ஒரு இடத்தில் வைத்து அங்கீகரிப்பார். அன்பார்ந்தவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சின்ன வயசுலேயே அவருடைய சகோதரர்கள் கிணத்துல தூக்கி போடுறாங்க. சின்ன வயசா இருக்கிறாங்க, ரொம்ப சிறிய வயதா இருக்கிறாங்க. அந்த வயசுல கிணத்துல தூக்கி போடுறாங்க, பொறாமையின் காரணமாக கிணத்துல தூக்கி போடுறாங்க. அந்த நேரத்துல சின்ன வயசுல ஒரு குழந்தையோட பிரார்த்தனை, ஒரு துவா அல்லாஹ்விடத்துல எப்படி இருக்கும்? அவங்க நபி, அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்துல எப்படி இருக்கும்? யாரெல்லாம் என்னுடைய தந்தை இடத்திலும், என்னுடைய பெற்றோர் இடத்திலும், என்னுடைய சகோதரர் இடத்திலும் நான் திரும்பி போகணும் அப்படின்ற பிரார்த்தனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனதுக்குள்ள இருந்திருக்கும், நிச்சயமாக இருந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு நபியுடைய பிரார்த்தனையை உடனே அங்கீகரிச்சு கொடுத்தானா, உடனே நிறைவேற்றி கொடுத்தானா? அவங்க பிரார்த்தனை செஞ்ச உடனே இந்த குடும்பத்தோட அப்படி அல்லாஹ் தஆலா அங்கீகரிச்சானா? இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றில் திறக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு வியாபார கூட்டம், அந்த வியாபார கூட்டம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்துட்டு மிஸ்ருடைய அந்த சந்தைக்கு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பணத்துக்காக, திரகத்திற்காக நிற்கிறாங்க, விற்பனை செய்யப்படுறாங்க. யார்கிட்ட? அந்த மிஸ்ர் நாட்டினுடைய பொருளாதார அமைச்சரிடத்தில் அவர்களுடைய வீட்டிற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விற்பனை செய்யப்படுறாங்க திரகத்திற்காக. அன்பார்ந்தவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க, அந்த வீட்டுல வளர்றாங்க. வளர்ந்து வந்த பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப அழகான ஒரு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய அழகின் காரணமாக அந்த பொருளாதார அமைச்சருடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல தவறாக நடந்து கொண்டு விட்டு அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முழுமையா பழிய போடுறாங்க. இவர் தான் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்ற பழிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அந்த பொருளாதார அமைச்சருடைய மனைவி போடுறாங்க. போட்ட உடனே அந்த வழக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்கு போறாங்க. அன்பார்ந்தவர்களை, இந்த இடத்துல யோசிப்பாங்க, அவங்க துவா செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாங்க, வீட்டுக்கு போறதுக்கு பகரமா மிஸ்ர் நாட்டுக்கு போறாங்க, அங்க வளர்றாங்க. அங்க வளர்ந்து சரி இப்பவாச்சும் வீட்டுக்கு போவாங்களான்னு பார்த்தா வளர்ந்ததுக்கு அப்புறம் சிறைக்கு போறாங்க. அதுவும் ரொம்ப மோசமான ஒரு கேஸ், ரொம்ப மோசமான ஒரு அவதூறை கொண்டு சிறைக்கு போறாங்க, சிறைச்சாலைக்கு போறாங்க. அந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில இருக்கிறாங்க. அப்ப 2 நபர்களுக்கு கனவுகள் வருகின்றது. அந்த காலத்துல கனவுகளுக்கு விளக்க சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க. அப்படி 2 நபர்களுக்கு ஒரு கனவு வருகின்றது. அந்த கனவிற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றாங்க. சரியான விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த 2 நபர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க.
விடுதலை செய்யப்பட்டு அந்த மிஸ்ர் நாட்டினுடைய மன்னன் பக்கத்துல வராங்க. மன்னர் பக்கத்துல வந்து மன்னருக்கு ஒரு கனவு வருகின்றது. அந்த மன்னருடைய கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நபர் யாருமே இல்லை. அவர் எவ்வளவோ ஆள்கிட்ட விளக்கம் வைக்கிறாங்க, எவ்வளவோ மனிதர்கள்ட்ட விளக்கம் சொல்லக்கூடிய மனிதர்கள்ட்ட விளக்கம் கேட்கிறாங்க. ஆனால் அந்த மன்னருடைய கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆள் இல்லை. அந்த நேரத்துல அந்த 2 நபர்கள் மன்னரிடத்துல சொல்றாங்க, இப்படி யூசுப்னு ஒரு நபர் சிறைச்சாலையில் இருக்கிறார், அவரு சரியாக விளக்கம் கொடுக்கின்றார் அப்படின்னு அந்த 2 நபர்கள் சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அவைக்கு வராங்க, மன்னருடைய அவைக்கு வராங்க. அன்பார்ந்தவர்கள், இந்த இடத்துல அல்லாஹ்வுல எப்படிலாம் அந்த திட்டத்தை வகுக்கிறான் பாருங்க. அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு எப்படிலாம் திட்டத்தை கொண்டு வராங்க பாருங்க. அவங்க அந்த மன்னர் அவைக்கு வராங்க. வந்து அந்த கனவினுடைய விளக்கத்தை சொல்வதற்கு முன்னால் என்னுடைய அந்த கேஸை நீங்க மறுப்பதற்கு பரிசீலனை செய்வீங்க. என்னுடைய கேஸ் இருக்குல்ல, என்னுடைய அவதூறு இருக்குல்ல, அந்த கேஸ் அதை திரும்பவும் எடுத்து நடத்துங்க அப்படி சொல்றாங்க மன்னர் இடத்துல. அப்போ அந்த மன்னர் திரும்பவும் அந்த கேஸ் எடுத்து நடத்துறார். அந்த கேஸ் திரும்பவும் எடுத்து நடத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக அவதூறில் இருந்து நீக்கப்படுகின்றார். அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகின்றார். கண்ணியப்படுத்தி அவருடைய பிரார்த்தனை சிறிய சிறிய அங்கீகரித்து கொண்டே வாரான். கண்ணியப்படுத்துகின்றான். அவருடைய அவதூறு அந்த இடத்துல நீக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னருடைய கனவிற்கு ஒரு விளக்கம் சொல்கின்றார்கள். அதாவது இன்னும் சிறிது காலத்தில் பஞ்சம் வரப்போகின்றது. மிஸ்ரையும் மிஸ்ர சூழ உள்ள எல்லா நாட்டிலும் பஞ்சம் வரப்போகின்றது. அந்த பஞ்சத்திற்கு பகரமாக இப்பவே எல்லாத்தையும் அறுவடை செஞ்சு வச்சுக்கோங்க, இப்பவே எல்லாத்தையும் அறுவடை செஞ்சு சூழ உள்ள நாட்டினருக்கு கொடுங்க அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்றாங்க. அந்த விளக்கத்தை சொன்ன உடனே அந்த மன்னர் அதே மாதிரி ஃபுல்லா அறுவடை செய்யறாங்க. அந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்பார்ந்தவர்களே எந்த இடத்துல எல்லாம் கொண்டு போறான் பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னர் இடத்திலே எந்த பொருளாதார அமைச்சருடைய மனைவி அவர் மீது அவதூறு சுமத்தினார்களோ அந்த பொருளாதார அமைச்சர் பதவியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எனக்கு இந்த பதவி தாங்க. அந்த மன்னர் இடத்துல எனக்கு இந்த பொருளாதார அமைச்சர் பதவியை தாங்கன்னு கேட்கிறாங்க. உடனே அந்த மன்னர் அந்த மிஸ்ர் நாட்டினுடைய பொருளாதார அமைச்சர் பதவியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அன்பார்ந்தவர்களே, சிறிது காலம் கழித்து அந்த பஞ்சம் வருகின்றது. அந்த பஞ்ச காலத்தில் மிஸ்ர சூழ உள்ள மக்கள் அனைவரும் மிஸ்ரை நாடி வராங்க. மிஸ்ரை நாடி வரும்போது எந்த சகோதரர்கள் தன்னை தேவையில்லை என்று பொறாமப்பட்டு கிணத்திலே போட்டார்களோ அந்த சகோதரர்கள் அந்த பஞ்சத்தால அந்த அறுவடை செய்த அந்த தானியங்களை வாங்குவதற்காக அந்த மிஸ்ருக்கு வராங்க. அந்த இடத்துல எந்த சகோதரனை தேவையில்லைன்னு போட்டாங்களோ அந்த சகோதரனை இன்று மிஸ்ரி நாட்டினுடைய ஒரு பொருளாதார அமைச்சராக பார்க்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சிறிது காலம் நீட்டுவான். நம்முடைய பிரார்த்தனைகளை சிறிது காலம் நீட்டி அதை நமக்கு கண்ணியமான முறையில் நம்மை கண்ணியமான ஒரு அந்தஸ்தில் வைத்து நமக்கு அதை நிறைவேற்றி தருவான் என்பதை பார்க்கின்றோம். அந்த இடத்தில் மிஸ்ர் நாட்டினுடைய பொருளாதார அமைச்சராக தன்னுடைய தந்தையிடத்திலும் தன்னுடைய சகோதரிடத்திலும் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சேர்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தூதர் அவர்கள் மீது கஅபாவில் வைத்து, அதாவது அபூஜஹல், உத்பா, ஷைபா இது போன்ற நபர்கள் ஒட்டகத்துடைய குடலை தூக்கி மேல போடுறாங்க. ஒட்டகத்துடைய குடலை தூக்கி மேல போடுறாங்க. அந்த நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அதெல்லாம் அகற்றிட்டு ரசூல் அந்த இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் அலைகபி அபூஜஹல், உத்பா, ஷைபா அப்படின்னு நீ அவங்கள பார்த்துக்கோ. அபூஜஹல், உத்பா, ஷைபா இது போன்ற நபர்களை நீ பார்த்துக்கோ, நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த நேரத்துல அல்லாஹு தஆலா உடனே இந்த பிரார்த்தனை அங்கீகரிச்சுட்டானா? ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை உடனே அங்கீகரிச்சுட்டானான்னு கேட்டா கிடையாது. ஒரு வருஷம் ஆகுது, 2 வருடம் ஆகின்றது, 10 வருடம் ஆயிட்டு. 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கல. 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து விரட்டி எடுக்கப்படுறாங்க. அவங்க விரட்டப்படுறாங்க 10 வருஷம் கழிச்சு. 10 வருஷம் கழிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வராங்க. மதீனாவிற்கு வந்த பிறகு மதீனாவின் தலைமைத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கிறாங்க. அதற்கப்புறம் பத்ருடைய யுத்தகலம் வருகின்றது. பத்ருடைய யுத்தகலத்திற்கு முதல் நாள் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய யுத்தகலத்திற்கு சென்றார்கள். பத்ருடைய யுத்தகலத்திலே ஒவ்வொரு இடத்தையும் வட்டமிட்டு காட்டினார்கள். யாருக்கெல்லாம் எதிராக இன்றைக்கு துஆ செய்தாங்களோ அவர்கள் எல்லாம் இந்த இடத்துல மரணிப்பார்கள் என்று ஒவ்வொரு இடத்தையும் வட்டமிட்டு காட்டினார்கள். அல்லாஹு தஆலா எந்த இடத்தில் ரசூலுல்லாவை
ஒரு இழிவான இடத்தில் வைத்து அந்த துவாவை அங்கீகரிக்கவில்லை. மாறாக இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவராக, ஒரு ஜனாதிபதியாக அல்லாஹு தாலா அவருடைய பிரார்த்தனை அங்கீகரித்து மறுநாள் பத்ருடைய யுத்த களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு எதெல்லாம் வட்டம் போட்டார்களோ அவர்கள் அனைவரும் அதே இடத்திலே மரணித்திருந்ததை நாம் வரலாற்றின் ஊடாக பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தாலா நம்முடைய பிரார்த்தனையை, நம்முடைய துவாவை அங்கீகரிப்பதற்கு சிறிது காலம் ஆகலாம். ஆனால் அதை நமக்கு கண்ணியமான முறையில், கண்ணியமான ஒரு அந்தஸ்தில் வைத்து அங்கீகரித்து தருவான் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. ஆனால் நாம் மேல் சொன்ன அனைத்து விஷயங்களையும் அதற்குட்பட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும். அதற்குட்பட்டு நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதலாவது ஜும்மாவுடைய உரையினை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, முதலாவதுடைய உரையில் அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், நம்முடைய பிரார்த்தனைகள் எப்படியெல்லாம் நாம் அமைத்துக் கொண்டால் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும், அதே போன்று அல்லாஹு தாலா நம்முடைய பிரார்த்தனைகளை சிறிது காலம் கழித்து அங்கீகரித்தாலும் நமக்கு கண்ணியமான முறையில், கண்ணியமான இடத்தில் வைத்து அதை அங்கீகரித்து தருவான் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது என்பதை நாம் பார்த்தோம். அதே போன்று நம்ம மேல பார்த்த அனைத்து விஷயங்களையும் உட்கொண்டு நம்முடைய துவாவை அமைத்துக் கொள்றோம். நம்முடைய வாழ்க்கையில நான் எல்லாமே செஞ்சுட்டேன், அல்லாஹ்விடத்துல கேட்கிறேன், தொடர்ச்சியா துவா செய்யறேன், நம்பிக்கை வச்சு கேட்கிறேன், எல்லா விஷயம் சிறிய முதல் பெரிய விஷயங்கள் வரை எல்லாத்தையும் பிரார்த்தனை செய்யறேன். ஆனால் அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கல, அல்லாஹ் என்னுடைய துவாவை அங்கீகரிக்கவில்லை என்று நம்மில் அதிகமானவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா எதற்காக அந்த துவாவை அங்கீகரிக்கவில்லை என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் பயணம் மேற்கொள்றார். அந்த பயணத்தின் காரணமாக அவருடைய முடிகள் எல்லாம் கலைந்திருக்கின்றது, அவருடைய மேடையெல்லாம் புழுதியாக இருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரியும், பயணத்துடைய துவாவை அல்லாஹ் தாலா அங்கீகரித்து தருவான், உடனே அங்கீகரித்து தருவான் என்பது நமக்கு தெரியும். பயணத்துல துவா செய்யும். அப்படி பயணத்துல போறாரு, முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, உடம்பு ஆடைகள் எல்லாம் தூசியா இருக்கு. அந்த சமயத்துல அந்த மனிதர் அல்லாஹ்விடத்துல கையை உயர்த்தி யா ரப் என்னுடைய இறைவனே என்று பிரார்த்தனை செய்கின்றார். எந்த சூழ்நிலையில? அவருடைய உணவு ஹராமான வழியிலிருந்து வரக்கூடிய சூழ்நிலை, அவருடைய குடிபானம் ஹராமான வழியிலிருந்து வரக்கூடிய சூழ்நிலை, அவருடைய ஆடை ஹராமான வழியிலிருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி சொல்றாங்க, அவருடைய ஹராமான சூழ்நிலையில் வருது, அப்ப எப்படி அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவோ ஹராமான விஷயங்கள் இருக்கின்றது. நம்முடைய பொருளாதாரத்தில் நாம் அல்லாஹ் தாலா நமக்கு எப்படி ஹலாலான முறையில் பல விஷயங்களை கூறியுள்ளான், ஹலாலான முறையில் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், அப்ப அது போன்ற பல விஷயங்கள் அல்லாஹ் தாலா நமக்கு கற்றுத் தந்துள்ளான். அதை விட்டு நாம் எல்லாம் வட்டியினூடாக இன்னும் ஹராமான விஷயங்கள் அல்லாஹ் தாலா எதையெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கின்றானோ அதனூடாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் நாம் எப்படி பிரார்த்தனை செய்தாலும் அதை அல்லாஹ் தாலா நமக்கு அங்கீகரித்து தரமாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹுடைய தூதரும் எதையெல்லாம் மட்டும் நம்மை தவிர்ந்திருக்க சொன்னார்களோ அதை விட்டு தவிர்ந்திருந்து அல்லாஹுடைய தூதரும் எதனையெல்லாம் நமக்கு ஹலாலாக ஏவினார்களோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்து வர முடியுமானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.